தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகின்ற நாட்களில் மாலை, இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் பரவலாக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 16ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 36 டிகிரி செல்சியஸ் ஊட்டியும், குறைஞ்சபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்ததாக மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 14ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகளில் மற்றும் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புண்டு. வங்கக்கடல் பகுதிகளில் 11ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 12ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மற்றும் 13ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை இந்த தென்மேற்கு வங்கக்கடல், அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில், மத்திய வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில், இதற்கு வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒரிசா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புண்டு. இனி வருகின்ற நாட்களில் மழையை பொறுத்தவரை பகுதியாக லேசான மழை முதல் மிதமான மழையும், இந்த மாத இறுதிக்குள் கனமழையானது அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலாக பதிவாக வாய்ப்புள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க. அரபிக்கடல் பகுதிகளில் 11ஆம் தேதி தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு அரபிக்கடலின் ஒரு சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 12ஆம் தேதி அன்று மத்திய மேற்கு அரபிக்கடலின் அநேக இடங்களில் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில், தென்மேற்கு அரபிக்கடலின் ஒரு சில பகுதிகளில், வடக்கு அரபிக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புண்டு. மற்றும் வடக்கு குஜராத் கடலோர பகுதிகள், அதனை ஒட்டிய வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மற்றும் 13ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை மத்திய மேற்கு அரபிக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில், தென்மேற்கு அரபிக்கடலின் ஒரு சில பகுதிகளில் மற்றும் வடக்கு அரபிக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புண்டு. அதேபோல கொங்கன், கோவா, வடக்கு குஜராத் கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கரூர் மாவட்டம் கரூர், புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர், கடலூர் மாவட்டம் லக்கூர், மதுரை மாவட்டம் குப்பனம்பட்டி தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. வேலூர் மாவட்டம் மேலாளத்தூர், நாமக்கல் மாவட்டம் புதுசத்திரம், மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி, மதுரை மாவட்டம் ஏழுமலை, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம், நாமக்கல் மாவட்டம் மோகனூர், ஈரோடு மாவட்டம் கொடிவேரி, ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம், புதுக்கோட்டை மாவட்டம் உடையாளிப்பட்டி, கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி, கரூர் மாவட்டம் அவரைக்குறிச்சி, சேலம் மாவட்டம் ஆத்தூர், பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம், நீலகிரி மாவட்டம் நடுவட்டம், பெரம்பலூர் மாவட்டம் கிருஷ்ணபுரம், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார், நீலகிரி மாவட்டம் சிறுமுள்ளி, பெரம்பலூர் மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் அடிவாரம் தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் பக்கிராயிருப்பு, சேலம் மாவட்டம் குடியாத்தம், நீலகிரி மாவட்டம் தேவாலா, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தென்பரநாடு, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொன்னையார் அணை, ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி, கரூர் மாவட்டம் மாயனூர், சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி, நீலகிரி மாவட்டம் தாலுகா அலுவலகம் பந்தலூர் தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில், நாமக்கல் மாவட்டம் இருமப்பட்டி, விருதுநகர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, கரூர் மாவட்டம் மயிலம்பட்டி, புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர், ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தாசியங்கர்பேட்டை, சேலம் மாவட்டம் திடப்பாடி, ஈரோடு மாவட்டம் தாளவாடி, ராமநாதபுரம் மாவட்டம் முதுகளத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டம் உபாசி, கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனைக்கோட்டை, நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் ஆட்சியர் அலுவலகம், திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், நீலகிரி மாவட்டம் கொடநாடு தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலையானது கரூர் பரமத்தியில் 36.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை கரூர் பரமத்தியில் 20.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் மாலை, இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் பரவலாக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இனி படிப்படியாக வருகிற நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இந்த மாத இறுதிக்குள் அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழையானது பரவலாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.